Hello, 10th standard state board Chella Kutis. Welcome back to Karthik Max. இந்த நச்சின்னு 4 சம் சீரீஸில் இன்னைக்கு நம்ம டே 2 இருக்கோம். ஸோ டே 1 வந்து நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு சூப்பர்பான 4 சம் பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தினமும் என் கூட வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மார்க்கு இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம சேனலில் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அதுவுமே சாப்டர் வைஸ் ஒரு செஷன்லையுமே நான் 2 மார்க் 2 5 மார்க் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல சார், எனக்கு இந்த டாபிக் இன்னும் ஸ்கூல்ல எடுக்கல சார் அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்க என்னை நம்பி டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஐ கேரண்டி உங்களுடைய மார்க் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் நீங்க எடுத்திருந்த மார்க்கை விட கண்டிப்பா நீங்க பெட்டராகவும் மார்க் எடுக்கலாம். ஸோ 2 மார்க் 2 5 மார்க் அப்படின்னும் பொழுது ஆப்வியஸ்லி 14 மார்க் உங்க கையில இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தினமும் என் கூட டிராவல் பண்ணி 14 மார்க் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக், நிறைய கான்செப்ட், நிறைய சம்ஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ மேக் ஷுர் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் தினமும் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நான் சம்டைம்ஸ் வீக்கெண்டில் சாட்டர்டே ஈவினிங்லேயோ இல்லை சண்டேலேயோ வந்து டைம் கிடைக்கும்பொழுது லைவாகவும் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். ஸோ மேக் ஷுர் ஸ்டே வித் மீ. செஷனை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செஷனுக்குள்ளே போயிடலாம். நேற்று டே 1ல் நம்ம செகண்ட் சாப்டர் பார்த்தோம். இன்னைக்கு டே 3ல் நம்ம அல்ஜிப்ரால இருந்து ஒரு 14 மார்க் நம்ம தயாராக போகிறோம். ஸோ கெட் ரெடி, ஹியர் வி கோ. நோட்டு பென் வச்சுக்கோங்க, ஹெட்செட் இருந்தால் மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் 25 மினிட்ஸ் நீங்கள் கிளாஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஹியர் வி ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ரொம்ப முக்கியமான சிம்பிளான டாபிக். அதிகமாக உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கேள்வி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இது எங்க சார் இருக்கு அப்படின்னா எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட்ல இருக்கு. செகண்ட் ரோமன்ல செகண்ட் சப்டிவிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ சில பேர் வந்து அட்வான்ஸா பாக்குறீங்க, எங்க இதுல வந்து இன்னும் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல சார் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சாப்டர் வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா கூட உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுங்க, உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்க. இந்த எக்ஸசைஸ் எடுங்க சார், இந்த சாப்டர் எடுங்க சார்னு சொல்லிட்டு நீங்களுமே சஜஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ டி மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 5t + 6 எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்னன்னா, கொடுக்கப்பட்ட இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா அன்டிஃபைன்டா போகும் அப்படின்னு பார்க்கணும். என்ன வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணா அன்டிஃபைன்டா போகும்னு பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. இப்போ இதுல நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வரும். ஆனா வாட் இஃப் ஐ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டா என்ன ஆகும் பாருங்க. இதுல 1 by 1 minus 1 which means 1 by 0 கிடைச்சிருமா? 1 by 0 அப்படின்றது அன்டிஃபைன்டு. அப்போ 1 தவிர நான் என்ன வேல்யூ போட்டாலும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கும். 1 போட்டா மட்டும் எனக்கு வேல்யூ கிடைக்காது. அப்போ எந்தெந்த வேல்யூ போட்டா நமக்கு வேல்யூவே கிடைக்காதோ அதெல்லாம் நம்ம தூரமா தூக்கி ஓரம் போட்டுருவோம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. புரியுதுங்களா? இப்போ நான் கொடுத்த இந்த எக்ஸாம்பிள்ல நான் 1 போட்டா எப்படி எனக்கு ஃபங்க்ஷன் வந்து, அதாவது எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்டா மாறுதோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட இந்த கேள்வியில எதை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு அன்டிஃபைன்டா மாறும்னு கேட்கறாங்க. எப்பவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் ஜீரோவா இல்லாம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன எழுதணும், ஹியர் முதல்ல அதை எழுதிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுங்க. டி மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 5t + 6 becomes undefined. இது எப்போ சார் அன்டிஃபைன்ட் ஆகும் அப்படின்னா when denominator is 0. So t square minus 5t plus 6 equal to 0. இப்போ இட்ஸ் லுக் லைக் a quadratic equation அப்பா. எஸ், அப்போ quadratic equation நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும். ஸோ இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா -5 வரணும். ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? எழுதும்போது நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. வெரி குட். 3 2s are இல்ல 2 3s are போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ இங்க மைனஸ் இருக்கிறதால ரெண்டுத்துக்கு மைனஸ் பண்ணணுமா? அப்போ இந்த டி ஸ்கொயர் மைனஸ் 5t + 6 நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? t மைனஸ் 2 t மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அப்போ t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எனக்கு t ஈக்குவல் டு 2 வரும். சிமிலர்லி t மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா எனக்கு t ஈக்குவல் டு 3 கிடைக்கும். விச் மீன்ஸ் வாட்? இந்த 2ம் 3யும் நான் அந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா டினாமினேட்டர் 0 ஆகிடும். புரியுதா? டினாமினேட்டர் 0 ஆகும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டினாமினேட்டர் கண்டிப்பா 0 ஆகும். டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த 2ம் 3ம் தான் என்னுடைய எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். சரியா? இந்த 2ம் 3ம் தான் என்னுடைய எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். அப்ப ஆன்சர் எப்படி சார் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, therefore excluded values are 2 + 3 + 6 + 5 + 6 + 3 + 6 + 5 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5 + 6 + 5
excluded values are 2 and 3. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் எங்கன்னு தேடாதீங்க, உங்களுக்காக தான் நான் இங்கே கொடுத்துட்டேன். எக்ஸ் வந்து 3.14 2 செகண்ட் சப்டிவிஷன் சொல்லிட்டேன். ஓகேங்களா, தமிழ் மீடியம் அது தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. நான் ஆக்சுவலாக கொஸ்டின் கொண்டு வரலாம் தான் பார்த்தேன். டே 1 தமிழ் மீடியம் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த தமிழ் மீடியம் பிடிஎஃப் எனக்கு லேப்டாப்ல ஓப்பன் ஆகவே இல்லை. ஸோ சாரி ஃபார் தட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? இது கிளியரா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு கொஸ்டின். அகைன் நம்ம இதுவுமே ஃபேக்டரைஸ் பண்ணி தான் பண்ண போறோம். எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் ரோமன்ல செகண்ட் கொஸ்டின். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெகுலராக நீங்கள் முடிஞ்சா உங்களால் முடியும்னா தனியாக ஒரு நோட் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு நோட் போட்டுட்டு டே 1 டே 2 டே 3 நான் என்னென்ன சம்ஸாக சொல்கிறோம் என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு 14 மார்க் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இன்னைக்கு நம்ம 2 2 மார்க் பார்த்தோம், 2 5 மார்க் பார்த்தோம் சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பூஸ்டர் செஷனை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வியூஸ் நிறைய வருது, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக இதெல்லாம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூமரேட்டரில் பி ஸ்கொயர் மைனஸ் 10p + 21 இருக்கா, அதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? நான் தனித்தனியாக போடுறேன். ஓகேங்களா, பி ஸ்கொயர் மைனஸ் 10p + 21 இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்னமா கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணால் 21, ஆட் பண்ணால் -10. என்ன நம்பர்ஸ் வரும்? சூப்பர், 3 7s ஆர். அப்போ ரெண்டுமே மைனஸ் போடணும். அப்போ எனக்கு இது என்ன வரும்? p - 3 p - 7 வரும். ஸோ எனக்கு இந்த நியூமரேட்டர் ஓகே. அடுத்து இந்த நியூமரேட்டரும் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். p ஸ்கொயர் ப்ளஸ் p - 12 = இந்த கேஸ் எனக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வரணும். நல்லா கவனிங்க, சப்ட்ராக்ட் பண்ணால். ஏன் சப்ட்ராக்ட் பண்ணால் 1ன்னு சொல்கிறேன்? நான் ஃபர்ஸ்ட் மேலே சொல்லும்போது ஆட் பண்ணான்னு சொன்னேன், இங்கே சொல்லும்போது சப்ட்ராக்ட் பண்ணான்னு சொல்கிறேன். அது என்ன ரீசன்னா, இது பாசிட்டிவாக இருக்கும் பொழுது மல்டிப்ளையிங் ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வரும்னு யோசிக்கணும். மல்டிப்ளையிங் ஃபேக்டர் நெகட்டிவாக இருக்கும் பொழுது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்னு யோசிக்கணும். அப்போது 4 3s are 12, 4 - 3 1. அப்போது இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணால் p - 3 p + 4ன்னு வரும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், கேள்வியை ஒரு முறை எழுதிட்டு ஈக்குவல் போட்டுட்டு இந்த p ஸ்கொயர் மைனஸ் 10p + 21 இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சது எழுதிக்கோங்க. p - 3 p - 7 டிவைடட் பை கொஸ்டின்ல இருக்கிற டினாமினேட்டர் p - 7 இன்டூ, அதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் இதுக்கு எழுதுங்க, p - 3 p + 4 டிவைடட் பை p - 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுலாமா? ஸோ p - 3 p - 3 இங்கே p - 3 ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல். அதே மாதிரி p - 7 p - 7மே கேன்சல். அப்போ மீதி யார் சார் இருக்கான்னா எனக்கு வெறுமனே p + 4 மட்டும்தான் இருக்கு. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்க இந்த ஃபேக்டரைசேஷன் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? லைக் போட்டுருங்க. 2 சமம் புரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு லைக் போட்டுருங்க பார்ப்போம். அடுத்து 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இப்போ அடுத்த கேள்வி 5 மார்க்கு, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு எக்ஸாம்பிள்ல நீங்களாம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ற ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த கொஸ்டினை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்படிதானே? எஸ், சூப்பர். இப்போ இந்த சம்முமே நாம ஃபேக்டரைஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், எக்ஸாம்பிள் இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அல்ஜிப்ரா ஃபுல்லாவே எப்படி எத்தனை எக்ஸசைஸ் இருக்கு? மொத்தமா 19 எக்ஸசைஸ் கிட்ட இருக்கு, 20வது உங்களுடைய எம்சிக்யூவும் சேர்த்து. ஓகேங்களா? இப்போ அதுல உங்களுக்கு 5 மார்க் வந்து 3 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ எப்படி கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 6 எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க, அடுத்து மிடில் இருந்து ஒரு 6 எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க, கடைசி 6 எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க வச்சுக்கலாம். எப்பவுமே அப்படிதான் கேட்பாங்க. ஓகே, பக்கத்துலயோ இல்ல வந்து ஒரே எக்ஸசைஸ் 2 5 மார்க்கோ அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 6 எக்ஸசைஸ்ல இருந்து உங்களுக்கு 5 மார்க் 1 வருது அப்படின்னா உங்களுக்கு எய்தர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 3.1ல இருக்குல்ல XYZ கண்டுபிடிக்கிறோம், அதுல இருந்து கேட்கப்படலாம். இன்கேஸ் அதுல மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம் தான் வரும். புரியுதா? எஸ். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒன்று கேட்பாங்க, மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒன்று கேட்பாங்கன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 எக்ஸசைஸ்ல 7 எக்ஸசைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் வருதுன்னா அல்ஜிப்ரால லாஜிக்கா யோசிங்க, இந்த மாதிரி சம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வந்தா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? நீங்க எதையுமே வந்து பல்கா வி cannot omit, எதுவுமே omit பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/x² - 5x + 6 டினாமினேட்டர். இந்த எல்லா டினாமினேட்டரும் நான் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், நான் டைரக்டாவே வந்து போட ஆரம்பிச்சிடறேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு காப்பி திஸ். என் கூட காப்பி பண்ணிட்டே வந்துருங்கம்மா. உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நான் புக்ல என்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதே தான் போடுவேன். ஏதாவது தேவைன்னா எக்ஸ்ட்ரா மட்டும் நான் போடுவேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்றேன்.
மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும், சாரி -5 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5. அப்போ என்ன கிடைக்கும்? 3 2s ஆர் ரெண்டுமே மைனஸில் வந்துடும். சரிங்களா? அப்போது இந்த டினாமினேட்டர் நான் ஃபேக்டரைஸில் எழுதும் பொழுது எக்ஸு -3 எக்ஸு -2ன்னு போட்டுக்கிறேன், ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும்னா நமக்கு வேறு வழியே கிடையாது. ஓ 2 தான். ஏன்னா 2 வந்து பிரைம் நம்பர் அப்படி தானே. ஸோ வேறு வழியே இல்லை. ஸோ 1 2s ஆர் 2 தான், பட் ரெண்டுமே மைனஸ் போட்டுக்கணும். ஸோ அப்போ இதை எழுதும் பொழுது ஐ கேன் ரைட் எக்ஸ் -1 எக்ஸ் -2. அடுத்து மூணாவதுல உங்களுக்கு மைனஸ் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சரிங்களா? ஸோ -1 இப்போ அடுத்து மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 15, ஆட் பண்ணால் -8. அப்போ என்ன கிடைக்கும்? 3 5s ஆர் 15, ரெண்டுமே நெகட்டிவ் போட போகிறோம். ஏன்னா 3 5 8 வந்துருச்சா? ஸோ ஐ கேன் ரைட் எக்ஸு -3 எக்ஸு -5ன்னு போட்டுக்கிறேன். இது வரைக்கும் கிளியராமா? யா, ஒன்ஸ் அகேன் யா, ஓகே சூப்பர். இப்போ நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். உங்களுடைய இதுக்காக தான் நான் உங்களுக்கு புரிஞ்சுனதுக்காக தான் நான் எழுதுனேன். இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஐ எம் கோயிங் டு டேக் எல்சிஎம். ஒரே ஒரு சிங்கிள் எல்சிஎம் நான் எடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் நல்லா கவனிங்க. எல்சிஎம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் நல்லா கவனிங்க. ஸோ நான் ஃபுல்லாக ஒரு பெரிய ஃப்ராக்ஷன் போட்டுடுறேன். சரியா? இப்போ டினாமினேட்டர்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுங்க. 1 x - 1 x - 2 x - 3 x - 5 மொத்தமாக கிளப் பண்ணி எழுத போகிறேன். ஸோ என்னென்னலாம் இருக்கு? x - 1 x - 2 x - 3 x - 5. சரியா? இப்போ நியூமரேட்டர்ல எது இல்லையோ அதை நான் எழுதணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது நல்லா கவனிக்குமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷன் பார்க்கும்பொழுது எனக்கு டினாமினேட்டர்ல 2ம் 3ம் இருக்கு. யார் இல்லை? 1ம் 5ம் இல்லைல்ல. அப்போ அந்த 1ம் 5ம் நான் மேலே 1ஆல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அதே தான் வரும். அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள்? எக்ஸ் -1 எக்ஸ் -5 ப்ளஸ் போட்டுக்கோங்க. இது முடிஞ்சுது. எல்சிஎம்னா அதானமா? டினாமினேட்டர்ல எழுதிட்டு நமக்கு எது இல்லையோ அதை நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர்ல எல்லாத்துக்கும் 1 தான் இருக்குன்றதால ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போட்டால் போதும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ல டினாமினேட்டர் எனக்கு x - 3ம் x - 2ம் இருக்கு, x - 1 x - 5ம் இல்லை, அதனால மேலே மல்டிப்ளை பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து செகண்ட் ஒன்று நான் வேற கலர்ல எழுதுறேன். செகண்ட்ல எனக்கு 1ம் 2ம் இருக்கு, 3ம் 5ம் இல்லை. அப்போ அதை நான் எழுதுனா x - 3 x - 5. அடுத்து மூணாவது ஃப்ராக்ஷன்ல 3ம் 5ம் இருக்கு, 1ம் 2ம் இல்லை, அப்போ x - 1 x - 2. புரியுதா பாருங்க? கேன் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? எல்சிஎம் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டெப்லையும் டினாமினேட்டர் உங்களுக்கு சேஞ்சே கிடையாது. அப்போ என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, டினாமினேட்டர் உங்களுக்கு அப்படியே வரட்டும். சரிங்களா? டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. டினாமினேட்டர் உங்களுக்கு அப்படியே வரணும். நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x - 1 x - 5. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 5 1 6 அப்போ -6x பிளஸ் 5 1s ஆர் 5ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணுங்க. சம் ஆஃப் ரூட்ஸ், சம் வந்து நடுவில் எழுதணும். ஞாபகம் இருக்கா? அடுத்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இங்கே போட்டுருங்க. அடுத்து பிளஸ் இதையும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் 5 1 3 8 ஸோ ஐ கேன் ரைட் 8x 5 3s ஆர் 15ன்னு போடுறேன். அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 1 3 3x 2 1s ஆர் 2. இப்போ டினாமினேட்டரில் நீங்கள் அந்த 4 டேர்மையும் அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் நியூமரேட்டர் பாருங்க. இந்த மைனஸ் நான் இப்போ உள்ள கொண்டு போகிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் 2x ஸ்கொயர் மைனஸ் 6xம் மைனஸ் 8xம் மைனஸ் 14x 5ம் 15ம் 20. இப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2ன்னு வரும். டினாமினேட்டரில் உங்களுக்கு அதே தான் சேமாக கிடைக்கும். புரியுதா? டினாமினேட்டர் உங்களுக்கு அதே தான் வரும். டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ண போதில்லை, அது கூடவே காப்பி பண்ணிட்டே வந்துருங்க ஒரு ஸ்டெப்ல நீங்க. சரியா? இப்போ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? வெறும் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 14 3 என்ன வரும்? மைனஸ் 11x. 20 பிளஸ் 2 என்ன கிடைக்கும்? 22ன்னு வரும். புரியுதா? டிவைடட் பை டினாமினேட்டர்ல அந்த 4 டேர்ம் வந்துடும். சரியா? இப்போ ஒரே ஸ்டெப்ல சம முடிய போதுமா? இன்னும் ஒரே ஸ்டெப் தான். ஓகேங்களா? என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 22, ஆட் பண்ணால் -11. யோசிங்க. மல்டிப்ளை பண்ணால் 22, ஆட் பண்ணால் 22 18.
20 இது மைனஸ் தானம்மா, ஒரு நிமிஷம் வர. எஸ், இது பார்த்தீங்களா, ஏன்னா இது எனக்கு தெரியும், அதனால நான் ஷேர் பண்ணேன். இது மைனஸ் உள்ள போச்சுன்னா இங்கே -2 வரும். அப்போ -2 வந்தால் எனக்கு இது 22 கிடையாது 18. சாரி ஃபார் இட். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேக்டர் பண்ண முடியலையே, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 9 2 18 ரெண்டுமே மைனஸ். அப்போ நியூமரேட்டர் இப்போ எழுதுங்க பார்ப்போம். எக்ஸ் -2 எக்ஸ் -9 உங்களுடைய பெரிய ஃப்ராக்ஷன். டினாமினேட்டரில் 4 டேர்ம் இருந்தது. யாரெல்லாம் இருந்தால் எல்லாரும் எழுதுங்க. எக்ஸ் -1 எக்ஸ் -2 எக்ஸ் -3 எக்ஸ் -5. இதில் எக்ஸ் -2 எக்ஸ் -2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறவங்க ஆன்சர் எக்ஸ் -9 எக்ஸ் -1 எக்ஸ் -3 எக்ஸ் -5 தான் உங்களுடைய ஃபைனல் விடை. நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆட் நம்பராக வரும். 1 3 5 7 மட்டும் வராது, 9. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கு பாருங்க. நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? டு ரிமெம்பர் திஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக வந்து தப்பாக போட்டுவிட்டு கடைசியில் வந்து ஆன்சர் மட்டும் போட்டுவிட்டான்னு நினைக்காதீங்க. சில டீச்சர்ஸ் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் சும்மா உங்களுக்கு ஞாபகம் வச்சதுக்காக நான் சொல்கிறேன். ஐ ஹோப் யூ காட் திஸ்மா. புரிஞ்சுதா சம்மு? டவுட் ஏதாவது இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. இந்த சம்மு இம்பார்ட்டண்டான சம்மு, போட்டு பார்த்துக்கோங்க ஒரு டைம். எக்ஸாம் டைம்லோட ஒரு டைம் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் சம் ஆஃப் திஸ் செஷன். ஆஹா, என்ன சார் இது, கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கொலவையாக கொண்டு வரேன்னு நினைப்பீங்க நிறைய பேர். இந்த சம்மு நிறைய டீச்சர் நிறைய மெத்தடில் போடுவாங்க. பட் என்னுடைய மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கெட் ரெடி ஹவு டு சால்வ் திஸ். இப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ப்ரூவ் தானே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எல்ஹெச்எஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆர்ஹெச்எஸ்ல கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. நான் எப்படி போட போகிறேன் நல்லா கவனிங்க. இப்படி போடலாம், ஆக்சுவலாக இப்படி போடலாம். ஓகேவா? நான் எல்ஹெச்எஸ்ஸை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எல்ஹெச்எஸ் இருக்குல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதையே நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் வித் எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல எழுதிக்கோங்க ஒரு டைமு. a plus b the whole squared again a minus b the whole squared. இது மட்டும் நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் a plus b whole square எனக்கு என்ன கிடைக்கும்? a square plus 2ab plus b square வருமா? கிளியரா? அடுத்து a minus b whole square வந்து a square minus 2ab plus b square வருமா? So shall I cancel here itself minus 2ab and plus 2ab? Hence I can write the remaining as 2a square plus 2b square. இப்படி எழுதிட்டோமா வேணாமா? a square plus a square என்னமா? 2a square. b square plus b square என்னமா? 2b square. இப்போ இதுலயுமே still I can take 2 common. I will write only a square plus b square மட்டும்தான். நல்லா கவனிங்க. 2 of a square plus b square மட்டும்தான் நான் எழுதுறேன். இப்போ இதை நான் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 2 times a வந்து என்னது? x by x plus 1 the whole squared plus b வந்து என்னது? 1 by x plus 1 the whole square. ஸோ நான் தனியாக எழுதுனா அப்படின்னா 2 times x square by x plus 1 the whole squared. அடுத்து 1 square 1 தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. 1 by x plus 1 the whole square. புரியுதா பாருங்க? which is equal to 2 times the denominator is same na na numerator add பண்ணலாம்ல. So I can write adding the numerator directly x square plus 1 by denominator same இருக்கிறத 1 போட்டுக்கோங்க. இதுதான் கேள்வியில இருக்கிற இந்த நியூமரேட்டர் மட்டும். சிம்பிளா இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கு? a divided by b இருக்கா? denominator is given as a divided by b. அதை நான் டைரக்டா அடுத்த ஸ்டெப் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. a divided by b. So a divided by b. So a வந்து என்னது? x by x plus 1 divided by b வந்து 1 by x plus 1. அப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் தானே பண்ணுவோம். So this can be written as x by x plus 1 into x plus 1 by 1. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிட்டாங்கன்னா எனக்கு a divided by b வெறும் x தான் கிடைக்குது. சிம்பிள், முடிஞ்சு போச்சு கொஸ்டின். இப்போ கொஸ்டின் எழுதுங்க மறுபடியும். ஸோ கொஸ்டின் என்ன சொல்றாங்க? a plus b the whole squared plus a minus b the whole squared divided by a divided by b is equals to. இப்போ நியூமரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சோமா? இது மேலேயே இருக்கு. அது எழுதிக்கோங்க. 2 times x square plus 1 by x plus 1 the whole squared. டினாமினேட்டர்ல இருக்கிற x இங்க டினாமினேட்டர்ல அப்படி போட்டு விட்டுறேன். சம்மு முடிஞ்சது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ப்ரூவ் தட் சம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கண்டிப்பா போட வேண்டும். சம்மு முடிஞ்சு இதான் அங்க இருக்கு.
எஸ், வந்தாச்சு கொஸ்டின் ஆன்சர். இந்த சம்மை இப்படி சால்வ் பண்ணுறது ஈஸி. சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த a + b ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக a² + 2ab + b² நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஐடென்டிட்டி, அதை பயன்படுத்தாம அதையே x/x+1 வச்சு போடுவாங்க. அது வந்து இப்படி சுற்றி இப்படி சாப்பிட்ற மாதிரி. அப்படி பண்ணாதீங்க. திங்க் ஸ்மார்ட். ஓகேவா? இது வந்து குறுக்கு வழி கிடையாது, அதுக்காக இது குறுக்கு வழி கிடையாது. இப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அது ப்ரூவ்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் சொல்லுங்க. நான் எதுக்கு வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். நேற்று வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி 2-3 பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது உங்களோட அக்கௌண்ட் பேரில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏதோ அனிம் பேர்லாம் வச்சு சொல்கிறீங்க, அது எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக. உங்கள் நேம் என்னவோ அதை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் எவ்ரி ஒன். இந்த வீடியோ இப்போ 10 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட 10 பேருமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் நேம் போட்டுட்டு டே 2ன்னு போட்டுட்டு ஒரு ஃபயர் விடணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டே 2 கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி, இல்லை டே 1 கம்ப்ளீட்டட். நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது கீழே உங்கள் நேம் போட்டு டே 2 கம்ப்ளீட்டட், டே 3 கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு போட்டுட்டே வாங்க. அதுதான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ப்ரிப்பேர் வெரி வெல். எக்ஸாம் டைமில் நம்ம நிறைய செஷன்ஸ் கொண்டு வரலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி டெய்லி 2 சம் 4 சம் 14 மார்க் நம்ம ரெடி பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக திஸ் வில் டெஃபினெட்லி வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ஷேரிங் திஸ் வீடியோ வித் ஆஸ் மெனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் நம்பர்லாம் வச்சிருப்பீங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் குரூப்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அதில் வீடியோ ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க அவங்க கிட்ட, டே நிறைய பேர் பார்க்கும், நிறைய பேர் பார்த்தா தான் இந்த சார் வந்து ரெகுலராக போடுவார் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்குமே அதுதான் ஒரு மோட்டிவேஷன். நான் வெறும் சும்மா ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, 12 பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக நான் டெய்லி மெனக்கட்டு பிபிடி ரெடி பண்ணி இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடணும்னு will take more time. என்னுடைய சைட்ல இருந்து I am putting lot of hard work. I am expecting good support from you. அவ்வளவுதான். ஓகேவா? So thank you so much. வேற ஒரு சூப்பரான செஷனா பார்க்கலாம். Take care. Bye bye. Catch you all in day 3 next class.